இன்ஸ்டண்ட்டாக வத்த குழம்பு வைக்கணுமா? அப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10லேருந்து 15 நிமிஷத்தில் சூப்பராக இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு ரெடி ஆகிடுங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் காஞ்சதுமே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்புங்க. இது நல்லா கொஞ்சம் நிறம் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முழுசாக வேணும்னா நீங்கள் அப்படியே முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நான் குட்டீஸ்க்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் இதில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. வீடியோவில் அது ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சது சேர்த்துருக்கேன். வத்த குழம்பு அப்படின்னாவே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வெங்காயம்லாம் அது முழுசாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டே செம சூப்பராக இருக்குங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட பழுத்த தக்காளி பழம் மீடியம் சைஸ் ஒரு 3 கட் பண்ணது சேர்த்தாச்சு. வத்த குழம்பை பொறுத்த வரைக்கும் வெங்காயமும் தக்காளியும் நல்ல எண்ணெயில் வதங்கணும். எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்க அந்த அளவுக்கு குழம்போட ருசி செம சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு வதங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நடுவில் அப்பப்போ லைட்டாக கிளறி மட்டும் விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்க. ஸோ இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக வதங்கியிருக்குங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே எண்ணெயில் நல்லா சைடில் இருக்கிற எல்லாத்தையும் இப்படி கரண்டியாக வச்சு அப்படியே எடுத்து விட்டுடலாம். இல்லைனா உங்களுக்கு குழம்பு கொதிக்கும் போது ஒரு மாதிரி அடி பிடிச்ச வாசனை வந்துடும். நல்லா கிளறி விட்டுப்போம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் இன்னும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் வத்த குழம்பு பொடி ஆட் பண்ணுவோம், இன்ஸ்டன்ட் பொடி, அதுலேயும் காரம் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஏன்னா அப்போ தான் குழம்புல இந்த பச்சை நெடி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். உங்களுக்கு வத்த குழம்புக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா புளிக்கரைசலையும் நம்ம சேர்த்துப்போம். ஸோ அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் மசாலாலாம் நல்லா வெந்து கொதித்து வரணும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு தட்டு போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா சலசலன்னு கொதிக்க விடுங்க. சூப்பராக கொதித்து அப்படியே மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. வாசனை இதுக்கே செமையாக இருக்குங்க. நல்லா அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நான் ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கான புளியை கரைச்சலை அதில் சேர்த்துக்கிறேன் தண்ணியாக. உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு பிடிக்கும், ஏன்னா ஒரு சிலருக்குலாம் நல்லா புளிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ உங்களோட புளிப்பு டேஸ்ட் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க, அந்த புளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த இன்ஸ்டன்ட் பொடி. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்ற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். ஏன்னா இது நீங்கள் போட்டிங்கன்னா சட்டுன்னு அடுத்த நிமிஷமே கட்டி கட்ட ஆரம்பிச்சிடும். போடும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு போடுங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சு பழக்கம் இல்லைன்னு போது நீங்கள் அதை லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டு கூட நீங்கள் அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கட்டி எதுவும் கட்டாமல் இருக்கும். ஸோ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும். ஏன்னா நீங்கள் பொடி போட்ட உடனே குழம்பு சட்டுன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு அந்த நீங்கள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படியே கொதித்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுன்றதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட தாராளமாக அந்த இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா சலசலன்னு அப்படியே கொதிக்க விட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வாசனை கமன்னு சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாதத்தோட அப்படி நெய் சேர்த்து விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல். ஸோ நான் சொல்லி கொடுத்த இதே மெத்தட் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா
10 நிமிஷத்தில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு வீட்டிலே ரெடி ஆகிடுங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.